ட்ரீம் மிஷின் வச்சிருக்க எல்லாருக்குமே ஒரு இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா அப்பாச்சி ஆர்டிஎக்ஸ் 300 பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்துருக்கு. ட்ரையம்போட அந்த டைகர் மாதிரியான டேங்க்லாம் இதில் இருக்குது. ஸோ இதை வந்து தான் இன்றைக்கி பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். இன்ஸ்டாலேஷன் வைஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸியான வெஹிக்கிள் தான். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் லோகோஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போது. அண்ட் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்கை ரிமூவ் பண்ணணுன்னா ஒரு சைட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் மொத்தமும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த கஸ்டமருக்காக ரிமூவ் பண்ணி பண்ணுறோம். இது ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் வாங்குகிறோம். ரிமூவ் பண்ணாமல் அப்படியேவும் இந்த பேனல் எல்லாம் பண்ண முடியும். இதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது மூலிமா வந்து உள்ளே மடக்க முடியும், ஃபோல்ட் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்ஸ் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சாலுமே ஃப்யூச்சரில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் பாலிஷிங் வந்து பேசிக்காக ஒரு சின்ன பாலிஷிங் வந்து கிளேஸ் பாலிஷிங் மட்டும் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிராண்ட் நியூவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் வந்து நம்ம பக்கில் இருக்கிற சைடில் அங்கே மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருந்தது. அதை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம். தென் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பேனல்ஸையும் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் வாஷ் ரொம்ப மெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் நம்ம பிபிஎஃப் பண்ணுறது வந்து பெட்டர் சாய்ஸு. ஸோ அதனால் வந்து வாஷ் ரொம்ப மெயின். இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப திக்னஸான ஃபிலிம். ஆனால் இந்த ஃபிலிமில் வந்து ஒரு 200 மைக்ரான் ஃபிலிம். இது அர்பன் கவச்ன்ற பிராண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். ஏன்னா அது சிங்கிள் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது சிங்கிள் ஷீட்டில் பண்ணி வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் வருது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதை ஃபுல்லாகவே நம்ம வந்து கழட்டி உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருக்காரு. உங்களுக்கு கழட்டக்கூடாது, இது பிராண்ட் நியூ வெஹிக்கிள்னாலும் நம்ம கழட்டாமலும் இதை அப்படியே பண்ண முடியும். பட் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபுல்லாகவே வந்து கழட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். இப்போ இதை கழட்டணும்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வரைக்கும் இதை கழட்டுற மாதிரி இருக்கும். அப்படி தான் இதை கழட்டி இப்போ கையில் எடுத்து வச்சுருக்க பாருங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிடுவோம். அதையும் நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஃபிலிம் வேஸ்ட் ஆச்சு என்னோடய பக்கில் பட்டு. நான் ஏன்னா மடியில் வச்சு தான் அதை ஃபினிஷ் பண்ணேன். அப்போ அது வேஸ்ட் ஆச்சு. பட் பரவாயில்ல, அதுக்கும் ஃபிலிமை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் வேஸ்டேஜ் சேர்த்து தான் உங்களுக்கு நம்ம சார்ஜ் பண்ணுவோம். இது அதோட சைட் பேனல், அதையும் பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விண்ட்ஸ்க்ரீன் வந்து அது இந்த வைசரை வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அதுவும் மெயின் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்டோன் சிப்ஸ் நிறைய படம், அதுவும் பண்ணி ஆகணும். அண்ட் வந்து இந்த சைட் பேனலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். நிறைய பேர் பண்ண வேணான்னு மேபி சொல்லலாம், பட் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோன் சிப்லேருந்தோ அது எல்லோயிங் ஆகிறதுலேருந்தோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அது கிராக் மாதிரி விட்டுரும். அந்த மாதிரி விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹெட்லைட்டில் பிபிஎஃப் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இதில் பண்ண போகிறது ஃப்ரண்ட் மட்கார்டை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியே முடிச்சிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எட்ஜுமே சூப்பராக கவர் ஆகி தான் இந்த மட்கார்டு வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இதையும் வந்து நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதையும் ஃபோல்ட் பண்ணி நான் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஆஃப்டர் வீடியோ காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் எக்ஸ்ட்ராவாக இந்த 300 மட்டும் பண்ணார். இது நம்ம பண்ண மாட்டோம். கஸ்டமர் கேட்டதுனால சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் போட சொன்னாங்க. அது மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து அன்ஷேப்பில் இருக்குது. இதில் மேபி இஷ்யூஸ் வரலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் வீடியோ ஃபுல்லாகவே எல்லாத்தையும் கழட்டி உங்களுக்கு பண்ணியிருக்கோம். இந்த பேக் போர்ஷன் தவிர இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். தாராளமாக பார்க்க முடியும் உங்களால். இது 200 மைக்ரான் ஃபிலிம். இதில் செல்ஃபீலிங் இருக்குது, டிபியூ ஃபிலிம். அண்ட் இந்த பேனலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குட்டி ஸ்டிக்கரையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அதையே எடுத்துகிட்டு அதை திருப்பி ஒட்டியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், இங்கே நிறைய வந்து ஏர் கேப் இருக்குது இந்த ஸ்டிக்கரில். நிறைய பேர் வந்ததுமே இதை தான் கேட்குறாங்க டெலிவரி டைமில், இந்த ஏர் அப்படியே தான் இருக்குமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்கும். எந்த பேனலாக இருந்தாலும் அதுக்கு அபோவ் ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது அதுக்கு மேலே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அது அப்படி தான் இருக்கும். எதுவுமே இல்லைன்னா இந்தமாரி ப்ளைனாக அழகாக இருக்கும். அதுக்கு மேலே இந்த டிவிஎஸ் லோகோ நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், எங்கேயுமே உங்களுக்கு கட் தெரியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேனலில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்ஜில் இந்த பேனலை கழட்டினதுனால கொஞ்சம் உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதர்வைஸ் எட்ஜ் டு எட்ஜ் வந்து ஃபிலிம் இருக்கும். ஹெட்லைட்லேயும் உங்களுக்கு வெளியே தான் கட்டிருக்கும். அண்ட் இந்த மட்கார்டை உள்ளே ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். மேட்டுக்கு மேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வைசர் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட ஓடோமீட்டர் வந்துடும். இது எல்லாத்துக்குமே இதில் பண்ணுற பேக் பார்ட் மட்டும் கஸ்டமர் கேட்டாரேன்றதுனால அதை பண்ணுறோம். அதர்வைஸ் இது நார்மலாக பண்ண மாட்டோம். உங்களுக்கும் வேணும்னா அதை பண்ணலாம். பட் அதுக்கு வந்து எந்த வாரண்டியும் நாங்கள் க்ளைம் பண்ண மாட்டோம். ஏன்னா அதில் அன்ஷேப்டாக இருக்குது. அதனால் வந்து அதில் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக வேணால் போட்டு தரலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளை பற்றின எந்த டவுட் இருந்தாலும்
நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லைனா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஏன் பிபிஎஃப் மஸ்ட் அப்படின்னா, இது ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள். அட்வென்ச்சர் டைமில் நீங்கள் மேக்னெட் பேக் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்து ஹெல்மெட்ஸை வைக்கிறதோ இந்த மாதிரி ஸ்க்ராட்ச்லேருந்து அது கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த பிபிஎஃப் யூஸ் ஆகும். அப்படியும் இல்லை வேறு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் இதில் கேட்டிங்கன்னா நான் 1 by 1 சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்லைட்லேருந்து வர ப்ரொடெக்ஷன், அதாவது கலர் ஃபேடிங் ஆகிறதோ இல்லைனா பெயிண்ட் ஆக்சிடேஷன் ஆகிறதோ இல்லைனா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த சாவி வச்சு கீறது இந்த மாதிரியான ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும். அண்ட் உங்களோட வெஹிக்கிள் எப்போவுமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு தான் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் பற்றின டவுட்டோ இல்லைனா வந்து பிபிஎஃப் பற்றின டவுட்டோ இல்லைனா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுனாலோ எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு டிஎம் பண்ணுறோம். மறக்காமல் இந்த மாதிரி பிபிஎஃப் கண்டென்ட்க்கு ட்ரீம் மிஷின் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.